தனகாரகன். இந்த தனகாரகன் 5 கூடிய யோகாதிபதி வீடு சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால பணம் பல வழிகளில் வரும். கோபுர கலச யோகம்னு சொல்லுவாங்க. இது பணம் பல வழிகளில் வரும். பல வழிகளில் வரும்னா எப்படின்னா, சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். யாருக்கெல்லாம் மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க, என்னை புரிஞ்சிக்கவே இல்லை சார், கடைசி வரைக்கும் என் கூட அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இல்லை, அவங்க கருத்து வேறுபாடு, ஆனால் எனக்கு அவங்கள பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஆனால் ஏதோ ஒரு பேரியர் தடை பண்ணுது சார், அதெல்லாம் சரியாகும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி சுக்கிரன் 4ஆம் வீடாகப்பட்ட சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, 4ங்கிறது வீடு மாடு மனை கௌரவம் போன்ற எல்லாமே 4 தான். அதே மாதிரி தாயார் உடல்நிலை எல்லாமே. இந்த 4ங்கிறது என்னென்னா உயர்கல்வி உயர் பதவிங்கிறதுனால நான் இத்தனை நாளாக மேனேஜராக இருந்தேன் சார், இனிமேல் சீனியர் மேனேஜராக போகிறேன். சுக்கிரன் உங்களுக்கு உடம்புல உட்காந்துருந்து 7 பார்க்கறதுனால உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணிகிட்டே இருப்பீங்க. வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் வந்துச்சுன்னா டாய் அப்படின்னு திருப்பி மெசேஜ் அனுப்பிட்டு விட்டுருக்கேன். என்ன திரும்ப ஹலோ திஸ் இஸ் ராம்ஜி அப்படின்னு அனுப்பிச்சேன்னா, அனுப்புனது யாராக இருக்கும், என் ஒய்ஃபோட ஃபேக் ஐடியா இருக்கும், கையும் கழுவமாக மாட்டேங்குது. ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சுக்கிர பயிற்சி. அதான் ஆல்ரெடி நடந்துருதே சார், சுக்கிர பயிற்சி. திருக்கணிதப்படி இப்போ சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்னெல்லாம் செய்வார்? இந்த சுக்கிரன் சமசப்தமம்னு சொல்கிறாங்களே சனிக்கு, அதனால் என்ன ஏற்படும்? சமசப்தமம்னா என்ன? சப்தமம்னா 7 கூடையவன்னு பேர். சனிக்கு 7ல் சுக்கிரனும் சுக்கிரனுக்கு 7ல் சனியும் வந்தால் அது சமசப்தமம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது இந்த சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் யார் யாருக்கு ஏற்படும் பேசின்னு இருக்கிற இதே நேரம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறார்கள். அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சனி பகவான் மகரத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார். கும்பத்தில் ராகு வக்கரம் பெற்றிருக்கார். இதெல்லாம் தான் அவங்களுடைய நிலைகள். சிம்மத்தில் கேதுவும் இருக்கிறார். ஸோ அப்போ என்னெல்லாம் பலன்கள் ஏற்படும், யாருக்கு எல்லாம் கோடீஸ்வர யோகம் அடிக்கப் போகிறது, புதிய காதல் யாருக்கு பிறக்க போகிறது, ஒரு காதல் வந்துச்சோ, இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் லவ் பண்ண போகிறீங்க. ஸோ சுக்கிரன்னாலே லவ் மட்டும்தானே சார், லவ் லஸ்ஸு எல்லாம் தான். சுக்கிரன்னா அது மட்டும் கிடையாது, ஆடம்பர வாழ்க்கை. சுக்கிரன்னா ஆடம்பர வாழ்க்கை, காரு, சொகுசு வாழ்க்கை, வாசனை திரவியங்கள், பொருட்கள் எல்லாமே சுக்கிரன் தான். வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த சுக்கிர பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு என்ன செய்யும்? சுக்கிரன் மேசராசிக்காரர்களுக்கு 2 கூடிய தனகாரகன். இந்த தனகாரகன் 5 கூடிய யோகாதிபதி வீடு சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால பணம் பல வழிகளில் வரும். கோபுர கலச யோகம்னு சொல்லுவாங்க. இது பணம் பல வழிகளில் வரும். பல வழிகளில் வரும்னா எப்படின்னா, உங்களுக்கு ஜாப்லேருந்து வரும், நீங்கள் வீட்டுக்கு ஒர்க் பண்ணுவீங்க, பார்ட் டைம் ஜாப் பார்ப்பீங்க, பழைய கடன் வசூலாகும். ஏற்கனவே நீங்கள் ஊரில் வாங்கி வச்சுருந்த ஒரு சாதாரண லேண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் அதிகமாகும். அது பக்கத்தில் திடீர்னு பார்த்தா விமான நிலையம் வருது, கப்பல் கட்டுறாங்க, அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு ரேட்டு ஏறிடும். அது மாதிரி டபுள் டமாக்காங்கிற மாதிரி உங்களுக்கு உச்சக்கட்ட சந்தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரம். ஸோ அந்த மேஷராசிங்கிறது வேறு என்னெல்லாம் ஏற்படும்? இந்த சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். யாருக்கெல்லாம் மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க, என்னை புரிஞ்சிக்கவே இல்லை சார், கடைசி வரைக்கும் என் கூட அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இல்லை, அவங்க கருத்து வேறுபாடு, ஆனால் எனக்கு அவங்கள பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஆனால் ஏதோ ஒரு பேரியர் தடை பண்ணுது சார், அதெல்லாம் சரியாகும். என்ன சரியாகும்? சுக்கிர பயிற்சியால் சரியாகும். அதனால் மேஷராசிக்காரர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக, பழைய காதலி வருவாள், பொன்னகவரை செல்லுங்கள் போதும். ஸோ அதனால் பழைய காதலி வந்தால் நினைவிலிருந்து தூக்கி போடுங்கள். லைஃப் முக்கியம், உருப்பிடுங்க. சுக்கிரனாலே நிறைய பெண்கள் ஆஃபர்ஸ்லாம் வரும், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோகம் கிடைக்கும், களத்திரக்காரர்கள் என்பதால். கல்யாணம் ஆனவர்களுக்கு மனது தடுமாறும், ஜாகிரதையாக இருங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு காரு, வாசனை திரவியங்கள், பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடைகள், ஜுவல்லரிஸு போன்றவையெல்லாம் செஞ்சால் வெகு சிறப்பு. ஃபேஷன் ஸ்டோர், ஃபேன்சி ஸ்டோரு இதெல்லாம் வச்சா சூப்பராக இருப்பீங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி சுக்கிரன் 4ஆம் வீடாகப்பட்ட சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, 4ங்கிறது வீடு மாடு மனை கௌரவம் போன்ற எல்லாமே 4 தான். அதே மாதிரி தாயார் உடல்நிலை எல்லாமே. இந்த 4ங்கிறது என்னென்னா உயர்கல்வி உயர் பதவிங்கிறதுனால நான் இத்தனை நாளாக மேனேஜராக இருந்தேன் சார், இனிமேல் சீனியர் மேனேஜராக போகிறேன். தாராளமாக கிடைக்கும், அற்புதமாக கிடைக்கும்.
ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். உங்களுக்கு ப்ரமோஷன் தன்னால் தேடி வரும். அது பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பாஸ் வந்து ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் சீக்கிரமாக இந்த வேலை முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சுக்கிரனாலே வந்து உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு வந்து பெண் சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள், லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி வந்து சுக்கிரன் வந்து வேற என்னெல்லாம் பலன்களை தருவார் என்றால், சுக்கிரன் வந்து இன்பத்தை தருவார். நாளுங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானத்திலே சுக்கிரன் இருப்பதால் ஒரு கம்ஃபர்ட்டாக இத்தனை நாள் நான் நின்றுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார், இப்போ எனக்கு உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதுபோல் வேலையில் ஒரு நிம்மதி. இத்தனை நாள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நான் பைக்கில் சுற்றணும், இப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் ஹெட்டாக போட்டாங்க, நான் உட்காந்தப்போ அவங்கள ஃபாலோ பண்ணால் போதும். அந்த மாதிரி சுகத்தை கொடுப்பார். வேறு என்னெல்லாம் கொடுப்பார்? நாலுன்னா வீடு மாடு மனை என்பதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வடக்கு நோக்கிய வீடுகளை தருவார். இதெல்லாம் தர்றதுக்கான யோகம் உண்டு. உங்களுக்கு ரிஷபராசி என்பது மிக அற்புதமாக ஸ்டெப் அப்புன்னு சொல்லலாம். இனிமேல் நீங்கள் ஸ்டெப் அப் போக போகிறீங்க. வீடு இல்லாதவங்க வீடு வாங்க போகிறீங்க, ஜாபில் வந்து கஷ்டப்பட்டு இருந்தவங்க ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க, தாயாரின் உடல்நிலை முன்னேறும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். 12 கூடியவன் 3இல் மறைகிறான். இது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படும். சலூன் கடை வச்சுருக்கிறவங்க, ஸ்பா போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்க, அப்புறம் வேறு என்னெல்லாம் சொல்லலாம். 12 கூடியவன் வந்து 3இல் மறைவதால் சுக்கிரன்னா வேறு என்ன சொல்லலாம், இன்பமான விஷயங்கள் எல்லாம், மூவி, தேட்ரு, ஐஸ்கிரீம் ஷாப்பு போன்றவற்றெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு தருணம். ரெஸ்டாரண்ட்டு போன்றவையெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு தருணம். விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகும். உங்கள் கடைக்கு ஒரு 10 கோடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னா 100 கோடி தரத்துக்கு ஆட்கள் வருவாங்க. ஸோ அப்போது சார் கேட்குறதுக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்குது குருஜி, உங்களுக்கு தான் சனி வந்து உங்களுக்கு வந்து சமசப்தமம் பெற்றிருப்பதால் சனிக்கிழமைகளில் சுக்கிர ஹோரையில், வெள்ளிக்கிழமைகளில் சனி ஹோரைகளில் நெய் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. இதை மட்டும் பண்ணுங்கள். மிதுனராசிக்காரர்கள் காட்டில் மழை. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி சுக்கிரன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறான். 2ங்கிறது என்னென்னா கண்ணு, 2ங்கிறது வாக்கு, 2ங்கிறது குடும்பம், 2ங்கிறது படிப்பு. ஸோ யார் யாரெல்லாம் படிக்கிற பசங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டவர்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் பாதகாதிபதி சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருப்பதால், குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் மனைவியுடன் கருத்து வேறுபாடு போன்றவையெல்லாம் ஏற்படும். ஏற்கனவே கடகராசிக்கு அஷ்டம சனி வந்து இவ்வளோ நாள் இருந்து ஆட்டி படைச்சி இப்போ தான் கொஞ்சம் ரிலீவ் ஆகிருக்கீங்க. இப்போ இந்த சுக்கிர பயிற்சினால நன்மை ஏற்படும்னு பார்த்தா இப்படி சொல்கிறீங்களே. 4-11 கூடியவன் உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வீடு மாடு மனையும், மாமனார் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், புதிய நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஆதாயங்கள், லாபங்கள். இத்தனை கடையில் வந்து 100 பேர் நிற்பான், ஆனால் லாபம் வருதான்னா ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த சுக்கிரனால் ஏற்படும். அந்த சுக்கிரன் தனஸ்தானமாகப்பட்ட 2ஆம் வீட்டில் இருப்பதால் பணத்தை கொட்டி 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 தருவார். ஸோ வறுமை ஒழியும். யாரெல்லாம் பெண்டிங் இஎம்ஐ வச்சுருக்கீங்களோ அந்த இஎம்ஐ எல்லாம் அடைபடும். ஜாலியாக இருங்க. கடன் அடைக்க போகிறீங்க. ஒய்ஃப் கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அடா உடா பேச்சுகள் வேண்டாம். சரியா? ஸோ அப்போது கடகராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றிகள் காண்பீர்கள். அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள். 3-10 கூடியவன் உடம்புலேயே உட்காந்துருக்கான். அப்போ மீடியா, யூடியூப், அப்புறம் வந்து இந்த சின்னத்தை இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாடகம், சின்னத்திரை போன்ற எடுக்கிறவங்களுக்குலாம் மிக அற்புதமான பொற்காலம். அதே மாதிரி கார் இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகவும் பொற்காலம். 3-10 கூடிய சுக்கிரன் இருப்பதால் புதிய படங்கள் கமிட் ஆகும். பணம் பல வழிகளில் வரும். எங்கெங்கே கமிட் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. அந்தளவுக்கு நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு உடம்பில் உட்காந்துருந்து ஏழை பார்க்கறதுனால உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று சேட்டையை பண்ணிகிட்டே இருப்பீங்க. வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் வந்ததுன்னா டாய் அப்படின்னு திருப்பி மெசேஜ் அனுப்பிட்டு விட்ருங்க. ஏன்னா திரும்ப ஹலோ திஸ் இஸ் ராம்ஜி அப்படின்னு அனுப்பிச்சேன்னா அனுப்புனது யாராக இருக்கும், என் ஒய்ஃபோட ஃபேக் ஐடியா இருக்கும். கையும் கழுவமாக மாட்டிக்குவேன். அன்றைக்கி சேம் டேவே டைவர்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு பர்சனல் செக்கப், மெடிக்கல் செக்கப், எல்லா செக்கப்பும் நடக்கும். ஆனால் சமத்தாக இருங்க. சுக்கிரன் உடம்புல உட்காந்துருந்தால் என்ன ப்ராப்ளம்னா, இசை, நாடகம், சங்கீதத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப அற்புதமான பெயர்கள் பெறுவீங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, வீட்டில் சும்மா உட்காந்துருக்க உங்களால் முடியாது. பக்கத்து வீட்டில் அப்படி எட்டி பார்க்கலாமா அப்படின்னு தோணும். வேண்டாம் வேண்டாம். ஏன்னா அவள் உட்காந்துருப்பார், ஃப்ரீயாக கத்தி கப்படாலாம் வச்சுருப்பார். அதனால் நமக்கு எதுக்கு அது, அமைதியாக வீட்டோடு இருந்துப்போம். சரியா? அண்ணே நம்ம யார் உம்புக்கும் தும்புக்கும் போகிறது இல்லைனே, அப்படியே வச்சுக்கிங்க. அடுத்து கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 கூடியவன் 12இல் மறைவதால் தனநாஸ்தி என்பது ஏற்படும். தனநாஸ்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
9 கூடியவனும் 12இல் மறைகிறான். அப்பாவுக்கு உடல்நல ஹெல்த் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தனநாஸ்தி என்பது ஏற்படும். யாரையாவது நம்பி பணத்தை கொண்டு போய் கொடுத்து, முக்கியமாக ஒரு பெண்களை நம்பி பணத்தை கொண்டு போய் போடாதீங்க. உங்களுக்கு ஒரு பெண் பார்ட்னர், அதாவது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், அல்லது காலேஜ் மேட்டாக இருக்கலாம், அல்லது வந்து உங்கள் மனைவியின் தோழியாக இருக்கலாம். இவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் காட்டுறாங்கங்கிறதுக்காக கொண்டு போய் பணத்தை கொட்டினீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது 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 வராது. 2 கூடியவன் 12இல் மறைவதால் கண்ணில் பிரச்சனைகள் வரும், தலைவலி வரும், டென்ஷன் வரும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி அவ்வளோ உகந்தது அல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இலே கேது இருப்பதால் சர்ப்ப கனவுகள், உங்களை தூக்கமின்றி செய்யும் நினைவுகள் எல்லாம் வரும். 6ல் ராகுங்கிறதுனால கன்னிராசிக்காரர்கள் அமைதியாக இருக்கணும். உங்களுக்கு சுக்கிரன் வந்து உடம்புக்கு வரணும், உங்களுக்கு வரணும். அதாவது நீங்கள் செப்டம்பர் மாதம் வாழ்வின் இன்பங்கள் தொலைத்து விட்டேன்னு வரல. சரி, கரெக்டு. சரி, இது வாழ்வின் இன்பங்கள் அடைந்து விட்டேன்னு போட்டுக்கலாம், சரியா? அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வந்து ஆடி போய் ஆவணி வந்த டாப்பில் வரும். அது உங்களுக்கு வராது. உங்களுக்கு ஆவணி போய் அடுத்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து செப்டம்பர் வந்தால் இனி சூப்பர். ஸோ கன்னிராசிக்காரர்கள் ரகசியங்கள் காத்தல் நலம். பழைய சில பேர் இருக்கான் சார், சில பேர் இருக்கான். ஃபஸ்ட் நைட்டு தான் அன்றைக்கி இவன் என்ன பண்ணுவான், அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு பேச ஆரம்பித்தா அடுத்த நாள் காலைல 6 மணி வரைக்கும் இவன் பிறந்த கதை வளர்ந்த கதை, இவன் யாரெல்லாம் லவ் பண்ணான், இவங்க வீட்டு சித்தப்பா இருக்கார் இல்லையா, அந்த மீசக்கார சித்தப்பா, அவன் ஒரு வீணாக போனவன், இந்த மாதிரி எல்லா கதையும் சொல்லிடுவார். ஆனால் லேடிஸ் பாருங்கள் அமைதியாக அப்படியா ஓ அப்படியா அப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் உங்கள் சித்தப்பா வருவார், அந்த மேசக்கார சித்தப்பா. அப்போ உங்கள் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அந்த வீணாக போனவன் வந்துருக்கான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு தோணும் நம்ம தான் ரொம்ப ஓவராக சொல்லிட்டோமோ அப்படின்னு தோணும். அதனால் நான் சொல்கிறேன்னு பெண்களை நம்பி தயவுசெய்து எதுவும் சொல்லாதீங்க. அவங்க கேட்கலை அப்சர்வ் பண்ணுறாங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க, தக்க நேரத்தில் திரும்ப பதில் அம்புகளாக வரும். ஆனால் பெண்கள் பாருங்கள், அவங்க அப்பா அம்மாவை பற்றியோ அவங்க சொந்தக்காரங்களை பற்றியோ, ஏங்க 3வது சித்தப்பாவுக்கு 4வது பெரியப்பாவுக்கு 5வது மாமாவுக்கு பிறந்த பையனாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் யார் தெரியுமா, சிங்கம் அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் சொந்த தாய் மாமனியே அவன் கிடக்கிற வீணாக போனோன்னு சொல்லி மாட்டிக்குவீங்க. ஸோ இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வித்தியாசம். பெண்கள்கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருங்க. ஆக நீங்கள் ரகசியங்களே பகிர்தல் கூடாது. இதே கூடாதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ ஃபோன் பண்ணுறீங்க, உங்களுக்கு மேனேஜரை பிடிக்காது, அவனுக்கு ஒரு பேர் வச்சுருக்கீங்க, ஏதோ மேங்கோ பாய் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க. அப்படின்னா மேங்கோ பாய் வந்துட்டானா அப்படின்னு ஃபோனில் கேட்காதீங்க. அவன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டிருப்பான், மேங்கோ பாய் பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பார். போனோடனே சீட்டு கிழிச்சு அனுப்பிடுவாங்க. அதனால் வாய் மூணு கம்முன்னு இருங்க. உங்கள் மேங்கோ பாய் கதையெல்லாம் நம்பி பேசாதீங்க. இன்றைக்கி நாள் டார்க் ரூமு, வார் ரூமு, இருட்டு அறையில் முரட்டு ரெக்கார்டெலாம் தான் கல்ச்சரு. அதனால் புரியுன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையாக இருங்க. ரகசிய படங்கள்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. ஏதாவது சந்தேகம்னா என்னை கேளுங்க, கீழே நம்பர் போடுவாங்க. என்ன இந்த படங்கள் விஷயமா ஏதாவது சந்தேகம்னா. அப்போ துளாராசிக்காரர்கள், அடுத்து துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு வந்து ராசியாதிபதி 11 பாதகாதிபதி வீட்டில் இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வரும், உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி ராசியாதிபதியே 11 இருக்கிறதுனால டயர்ட்னஸ்ஸு, டல்னஸ்ஸு, எதுக்குன்னே தெரியாமையே சும்மாவே டல்லாகவே இருப்பீங்க. இதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பாதகாதிபதி சூரியனுடைய வீட்டில் சுக்கிரன் இருப்ப மனைவியை விட்டு ஒரு சிறு பிரிவு ஏற்படும். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, அல்லது வந்து ஏதாவது பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட்டு யாராவது ஒருத்தர் வீட்டில் போய் எனக்கு வந்து ஒரு 1 மந்த் நான் தங்கி இருந்து வரேன், அல்லது குழந்தைக்கு வந்து அங்கே வந்து என்சிசி பரேடு போட்டாங்க டெல்லியில், அதனால் நான் அங்கே போய் தனியாக இருக்க போகிறேன். அங்கேருந்து காதலா பாட்டு ஒன்று. இவர் ரொம்ப நல்லவர் மாதிரி. ஆக்சுவலாக இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாலே இவர் தான். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, அன்றைக்கி நைட்டே பீர் பார்ட்டிலாம் நடந்திருக்கும். ஆனால் இவர் பேசுவார் பாருங்கள் பேச்சு, என்ன ஒரே சாங்கு தான். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் துளாராசிக்காரங்க லைஃப்பில் பாதி பேர் வாழ்க்கை போலி வாழ்க்கையாகவே ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் வைங்க, எல்லோரும் கையிலையும் மொபைல் தான். இப்படியே ஏய் எவனாவது நிச்சயதார்த்தத்தில் உட்காந்து ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுங்கப்பா, நீ பாட்டுக்கு நடத்துங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ என்ன பார்க்க வருவாங்க, உடனே செல்ஃபி எடுத்துட்டு குருஜி ஒரு நிமிஷம் சும்மா வாங்க குருஜி அப்படின்னு பக்கத்தில் நின்று டிஜிகால்னு எடுக்கிறது. எங்கிருந்து வந்தது இந்த ஃபோனு மயக்கம் தான் தெரில. எவனுமே எந்த ஃபங்க்ஷனையும் கொண்டு வரதில்லை. ஸோ அப்போது துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுடைய ஆரம்ப காலத்திலேருந்தே இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். இன்றைக்கி நாள் வந்து எதையுமே நம்ம செலிப்ரேட் பண்ணுறதில்ல. அதனால் நிஜமான செலிப்ரேஷன்ஸ்க்கு வாங்க, நிஜமான செலிப்ரேஷன்ஸ் தான் வேணும். ஸோ அதனால் போலிக்கு சிரிக்கிறது வேண்டாம், மனசார சிரிங்க. உங்களுக்கு வந்து இப்போ மனைவியை விட்டு சிறுபிரிவு ஏற்படும். உங்கள் காதலினுடைய அருமை உங்களுக்கு புரியக்கூடிய நேரம்.
ஆகையினாலே 11 சுக்கிரன் வந்ததால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கீதம், இசை போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபாடு ஏற்படும். 11 இருந்ததுனால மாமனார் வீடு வகையில் சண்டைகள் வரும். மனைவி மாமனார் வழியில் சண்டைகள் வரும், ஜாக்கிரதையாக. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசி நேயர்களை, விருச்சிகராசி நேயர்கள்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஒன்று போனால் அந்த எண்டு இல்லை இந்த எண்டு, ஒன்று நல்லா பேசுவாங்க இல்லை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அதனால் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். இவங்க நடுவில் ஒன்று சுதந்திரத்தின் வானம் அல்லது மரணத்தின் பள்ளம், இடைப்பட்ட வாழ்க்கை இவங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிரன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 குடையவன். 7 குடையவன் வந்து உங்களுக்கு 10 லக்ன கேந்திரம் பட்டிருக்கான். கணவரோட ஒரே ரொமான்ஸ் தான், ஒரே ஜாலி, ஒரே சந்தோஷம். விருச்சிகராசிக்காரங்கெல்லாம் ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே, அந்த மாதிரி தான். மனைவி பேர் ஆனந்தியாக இருந்தால் நான் சொல்கிறேன், ஆனந்தம் வந்ததடி ஆனந்தின்னு அவங்கள்ட்ட பாடலாம். ஸோ எப்பயுமே ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ஃபேமிலி லைஃப் கூட ஃபேமிலிக்குள்ள லவ் பண்ணுங்கள் சார். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கமே இருக்குது சொல்கிறாங்கல்ல, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. அழகாக எழுதியிருப்பார் கவிஞர், பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயருக்கு. அப்படி நம்ம எல்லாருமே பாருங்கள், எல்லாரோட ஆசையுமே முன்னெல்லாம் இந்த டம் பிரியாணின்னு ஒரு பிரியாணி வரும், வருஷத்துக்கு ஒரு தடவை பாய் கடை அவங்க கல்யாணத்துலலாம் என்ன வரல, அவங்களுக்கு உரிமையாக ஃபோன் பண்ணுவோம், என்ன பாய் நீங்கள் ஒன்றும் அனுப்பவே இல்லை அப்படின்னு கேட்போம். இருப்பா அனுப்புகிறப்பா அப்படிம்பாங்க. ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கு மட்டும்தான் சாப்பிட்டு பழக்கம். ஆனால் இப்போது பிரியாணிக்கு ஒரு மரியாதையெல்லாம் போயிடுச்சு சார். அந்த பிரியாணி இந்த பிரியாணி அந்த பிரியாணி, திருமண பக்கம்லாம் பிரியாணி கடை. பேய் படம் என்னைக்காவது எடுத்தால் தான் பேய் படம், ஓடிடியை வச்சா வர்றது பூரா பேய் படம். என் குழந்தையே பேய் படம் பார்த்துட்டு நல்லாவே இல்லை, நல்லா பர்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு போகுது. நல்லா 13ஆம் நம்பர் வீடு பார்த்து 13 நாள் பயந்துட்டே உட்காந்துருந்தேன். 13ஆம் நம்பர் வீடு படம் யூனோ, ஆடி வெள்ளி துர்கா யூனோ, இந்த ஆடி மாதம்னா ஆடி வெள்ளி தான் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு நாய் எடுத்துகிட்டு போய் ஒரு குரங்கிட்ட கொடுக்கும், ஒரு குரங்கு எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஆட்டுக்கிட்ட கொடுக்கும். சார் லைஃப் ஜாலியாக இருந்தது சார், லூஸ் தரமாக இருந்தது, ஆனால் லைஃப் ஜாலியாக இருந்தது சார். இப்போ நம்ம ரொம்ப மெச்சூர் ஆகிட்டோங்கிற பேரில் அதுதான் விருச்சிகராசிக்காரங்களுக்கும் சொல்லுவேன், கொஞ்சம் ஜாலியாக இருங்க, கொஞ்சம் இதை விட்டு வெளியே வாங்க. கோடீஸ்வரன்லாம் அப்புறம் ஆகிக்கலாம், இன்றைக்கி நாள் ஜாலியாக இருக்குமா அதை பாருங்கள், இன்றைக்கி நாள் ஜாலியாக இருக்குமா அதை மட்டும் பாருங்கள். விருச்சிகராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம், கணவருடன் மனைவியுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கும் காலம். 7 குடையவன் 10 இருப்பதால் கணவர் வழி சொத்துக்கள், அதே மாதிரி கணவராக இருந்தால் மனைவி வழி சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரும். அதை ஈகோ இல்லாமல் வாங்கிக்கணும். நீ என்ன தர்றது, நான் என்ன கேட்குறது. கணவரோட மனைவியோட சந்தைகள் எல்லாம் சரியாகும். தூரதேசத்து நற்செய்தி வரும். அமெரிக்காலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து, என்ன அமெரிக்காவில் கூப்பிட்டாக, எல்லா ஊர்லேருந்து உங்களை கூப்பிடுவாக, அதனால் போயிருங்க. அதனால் எங்கே கச்சேரி வந்தாலும் கச்சேரியிலே நில்லுங்க சார். நான் எவ்வளோ பெரிய ஐடி ப்ரொஃபஷனல், சரிங்க ப்ரொஃபஷனல், உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் போயிருங்க. வெளிநாட்டு வேலை திருப்பவர்களுக்கு பொன்னான நேரம். ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் ஃபன் டே, ஜாலியாக இருங்க, ஃபன் மந்த். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்காரர். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6 கூடையவன் சுக்கிரன். அந்த 6 கூடிய சுக்கிரன் 9ல் இருக்கான். கொஞ்சம் டஃப்பான பீரியடாக அப்பாவுக்கு ஹெல்த்து நீங்கள் ரொம்ப பார்க்கணும். அப்பாவோட ஹெல்த்தில் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும். அவருக்கு வந்து ஹிருதயம் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி வந்து ஹெர்னியா மாதிரியான இனப்பெருக்க உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனைகள், அது ஏதாவது வீக்கம் அப்படிங்கிற மாதிரி, அந்த பைல்ஸு போன்றவையெல்லாம், அந்த இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் ஏதாவது சர்ஜரி போன்றவையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி 6 கூடையவன் 9ல் இருப்பதால், 9ங்கிறது வந்து பக்கத்து ஸ்டேட்டு. இப்போது உங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் உங்களை கூப்பிட்டு போய் ஆந்திராவில் போயிட்டு ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக போட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாத வேலைலாம் உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கணவருடன் உண்டான உறவு என்பது ரொம்ப சித்திக்கும். 9ல் சுக்கிரன் வந்ததால் உங்களுக்கு ஏதாவது துணிக்கடை, நீங்கள் வந்து துணிக்கடைனா புதன், துணிக்கடை கிடையாது, துணியில் வந்து பொட்டிக்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஜிகினா துணிலாம், என்ன இந்த பெண்கள் சுடிதார் போட்டுறதுக்கு டாப்ஸ் போடுறாங்களோ இல்லையோ சார், நான் டெய்லி டாப்ஸ் போடுறேன் சார், தெரியுமா. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டாப்ஸின்னு பேர் வைக்க போகிறாங்க. அந்த மாதிரி லைஃப் அப்படி ஜாலியாக எடுத்துகிட்டு போங்க. இது விதிக்கப்பட்டது இவ்வளோ தான் அப்படின்னா அதான் நடக்கும். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு 9ல் சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு வந்து ஜாலியாக சுக்கிரனுடைய விஷயங்கள் ஆகப்பட்ட மீடியா, இந்த விஷயங்களெல்லாம் நடக்கும். அதே மாதிரி வந்து அந்த துணியில் அலங்கார துணிகள் பட்டு போன்றவையெல்லாம் நீங்கள் செய்கிறது நல்லது. அடுத்து ஓவியம் வரைகிறவங்களாக இருந்தால் அதுக்கு ஜிமிக்கி வைக்கிறது, அந்த அலங்காரப்படுத்துகிற விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்க. வெற்றி மேல் வெற்றி. அலங்காரம் அல்லது இன்டீரியர் டிசைன் பண்ணுறவங்க, அல்லது இந்த சோபாகுபாலாம் ரெடி பண்ணுறவங்க, இந்த வேலையெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு 8ல் சுக்கிரன்.
ம் 5 கூடியவன் 8ல் பிள்ளைகளுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பிள்ளைகள் படிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி கணவர்னா மனைவி, மனைவினா கணவர் 2 பேருமே முக்கியமாக ஆண்களை தான் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா சுக்கிரன்னா பெண்ணு. அந்த 8ல் மறையிறதுனால என்ன உங்கள் உறவுகளில் பிரேக் ஏற்படக்கூடிய நேரம், காதலில் வந்து பிரேக் ஏற்படக்கூடிய நேரம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காதல் முறிவுன்னு சொல்ல மாட்டேன், சிறு பிரிவு அப்படின்னு சொல்லுவேன். சிறு பிரிவு, அந்த சிறு பிரிவுங்கிறது வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரில. அது என்னட்டு கனவுகளில் வாழ்ந்து விட்டேன் அப்படி நானே நானா ஏதாவது ஒரு அவரை பற்றி அவரே சொல்லிப்பார், உங்களை பற்றி நீங்களே சொல்லி புலம்பிகிட்டே இருப்பீங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா அழுதுருவீங்க. ஆனால் அதை மட்டும் பண்ண மாட்டீங்க. உனக்கு நான் துணை எனக்கு நீ துணை என்பது தான் வாழ்க்கை, உனக்கு நான் சுமை எனக்கு நீ சுமை என்பது வாழ்க்கை அல்ல. அது தயவுசெய்து புரிஞ்சிங்க. மகர ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பழைய குப்பையெல்லாம் கலர வேண்டாம். பழைய கதையெல்லாம் பேசி வீட்டில் அன்னைக்கு நாள் நீ இப்படி பண்ணியே, 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்கிட்டியா, புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதுமா, இன்றைக்கி நாள் கதையை பாருமா, அந்த மாதிரி வந்து பழைய கதையை பேசி வெறுப்பு தான். உங்கள் அம்மா இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே பிரச்சனை, அதுவும் வந்து ஒரு சித்திகாரி வந்தாலே பிரச்சனை. இது போன்ற விஷயங்களெல்லாம் ஏற்பட்டுதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது மாதிரி பெண் உறவுகளை பற்றி ஏதாவது சண்டை வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது, அம்மாவை மரியாதையாக பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பழகுங்க. மகர ராசிக்காரருக்கு ரொம்ப ஒர்ஸ்டான டைமு. ஃபேமிலி லைஃப்பில் கணவன் மனைவி அந்யோன்யம் கடுமையாக பாதிக்கப்படும். அது எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணிக்கிங்க. கும்பராசிக்கு பாதகாதிபதி உங்களுக்கு வந்து 7ஆம் வீட்டில் இருக்கான். 4 9 கூடிய பாதகாதிபதி 7ல் இருக்கிறதுனால மனைவியுடன் நீங்கள் தங்கி இருந்தால் அது மிகப்பெரிய விஷயம், மாபெரும் விஷயம். குடும்பத்துடன் நீங்கள் இருந்தால் அது மிகப்பெரிய கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால் ரொம்ப மோசமான நேரம், உங்களை சந்தேகப்படுற நேரம், அல்லது வந்து உங்களுக்கும் மனைவிக்கும் கான்ட்ரவர்சி வந்து அது பேப்பர் வரைக்குமே போயிடும். அந்தளவுக்கு மோசமான நேரம். ரொம்ப ஜாக்கிரதையாக, வெகு டிரான்ஸ்பரண்ட்டாக, கும்பகோணம் போய் இறங்கிட்டேன் ஒரு ஃபோன் பண்ணுங்கள், கேரளா போய் இறங்கிட்டேன் ஒரு ஃபோன் பண்ணுங்கள். இந்த மாதிரி எங்கே போனாலும் எது பண்ணாலும் நீங்கள் வந்து டச்சிலேயே இருங்க. சிறு சந்தேகம் கூட உங்கள் மனைவி மனதில் ஒரு பெரிய நெருப்பாக உருவெடுக்கும். நீங்கள் சந்தேகத்தை இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற நேரம். அதே மாதிரி 4 கூடியவன் 7ல் இருப்பதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய பதவி, புதிய ப்ரமோஷன், புதிய இடம் போன்றவையெல்லாம் கிடைக்கும். இவை அத்தனையும் கிடைக்கும். ஆனாலும் ஃபேமிலி லைஃபு தற்கொலை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் சூசைட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 8 கூடியவன் சுக்கிரன். அந்த 8 கூடிய சுக்கிரன் 6ல் மறைவதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும். விபரீத ராஜயோகம். மீனராசிக்காரங்க காட்டில் மழை, சும்மா மழைன்னா சும்மா கிடையாது, அடடா மழடா அடமழடா, அந்த மாதிரி கொட்டுன்னு கொட்டும் சார். மீனராசிக்காரங்க வானத்தை பார்த்து அப்படி பார்த்து சுக்கிர பகவானே அப்படின்னு கேட்டால் போதும், கோடி சுக்கிர பகவானே திரும்ப கோடி. மீனராசிக்காரங்களுக்கு ஒன்றுமே கேட்க வேண்டாம். ஆனால் சுக்கிரன் 6ல் மறையிறது அந்தோ பரிதாபம், மீண்டும் மன உளைச்சலை உண்டாக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் மீனராசிக்கு ரொம்ப மோசமான டைமு, மனநோயாளிகளாக மாறுவீர்கள்னு. இப்போ சுக்கிரன் 6ல் மறையிறது மனைவி மேலேயும் ஒரு வெறுப்பு, யார் மேலேயும் ஒரு வெறுப்பு உண்டாக்கும். அதனால் கலைகளில் நிறைய ஈடுபடுங்க. இந்த சுக்கிர பயிற்சிக்கான பலன்களை நம்ம பார்த்தோம். நீங்கள் ஸ்ரீரங்கம் போகலாம், சிங்கபெருமாள் கோயில் போகலாம், கஞ்சனூரில் இருக்க சுக்கிரனை வழிபடலாம். ஸோ சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளை அப்படின்னு வேண்டிக்கோங்க. சிறப்புரிமணியே.